ஹலோ மக்களே! பிக் பாஸ் பிறகு சம்மந்தி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரி நம்மளும் சம்மந்தியில ஒரு ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சும்மா தேங்காய் எனக்கு அந்த அளவு விருப்பம் இருக்காது. எனக்கு காரசாரமா இருக்கணும், வேலை ஈஸியா முடியணும். அதுக்கப்புறம் கறி வச்சதுக்கு மடியா இருக்க டைமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னொன்று ப்ரெக்னென்சி டைமில் காரமாக, புளிப்பா அப்படி சாப்பிடணும்னு தோணுமே, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, பச்சை மிளகு, பூண்டு இது 2யும் லைட்டாக தேங்காய் எண்ணெயில வதக்கணும். இதுவே காஞ்ச மிளகுனா அந்த காஞ்ச மிளகையும் பூண்டையும் சுட்டு எடுத்துட்டு அதுக்கு கூட புளி, உப்பு போட்டு நான் இந்த இடிகல்ல போட்டு தள்ளுனேன். எனக்கு அது நல்லா அரையல. அதனால் மிக்சியிலே போடுங்க சரியா? நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கூட கொஞ்சம் கூட என்னது அது சின்ன உள்ளியும் விட்டு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா விரவி சுட சுட சோறு, அதுக்கப்புறம் விரவி வச்சுருக்க சம்மந்தி கூட நொத்தோலி கருவாடு பொரிச்சது காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் ப்ரெக்னென்சி லேடிஸ் அது